வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி சொஜ்ஜி பண்ண போகிறோம். அது சொஜ்ஜியும் சொல்லுவாங்க, பொஜ்ஜியும் சொல்லுவாங்க. இப்போ பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிறுபருப்பு ஒரு சின்ன கப் அளவுக்கு ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், பெருங்காயம், காரத்துக்கு காரப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட போகிறேன். அதுக்கப்புறமா காய் கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு புளி கரைச்சல் கோலி அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதேமாரி நெய்யும் ஒரு சும்மா 1/4 டீஸ்பூன் போடுறேன் வாசனைக்கோசம். இப்போது ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு தாளிக்கிறேன். இது நல்லா பொரியணும். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். ஒரு பிஞ்சு பெருங்காயம் போடுறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது இதில் போட போகிறேன். நெய்யில் தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷில் நெய்யில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் நெய்யில் தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா ஒரு எண்ணெயிலையும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளியும் அதில் போடுறேன். கட் பண்ணி வச்சுக்க ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் மிளகாத்தூளும் போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். அதுக்கு வதங்கினதுக்கோசம் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை நான் உப்பு போட்டு வதக்குறேன். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கோசம் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு போடுறேன். நெய் சேர்த்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் உடம்பு சூடெல்லாம் தனியும். அதனால் நெய் டெய்லியும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்க வேண்டிய கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 கத்திரிக்காய் இதில் நான் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் 2 நிமிஷத்துக்கு கத்திரிக்காயையும். நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுத்துக்கணுமோ அது தகுந்த மாதிரி கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் எடுத்தா நல்லாயிருக்கும். நான் சின்ன கப் அளவுக்கு நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் சிறுபருப்பு குழம்பு 2 கலந்த மாதிரியும் போடலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொஜ்ஜிக்கு வரும் கத்திரிக்காய் காய் மட்டும் தான் போடுவாங்க. மற்ற காய் எவ்வளோ போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பஜ்ஜி மிளகாய் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இதில் டேஸ்ட்டாக அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின வேணே நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். குழந்தைங்களாம் இருக்குதுன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது நல்லா வதங்கணும். வெயிட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்குறேன். இப்போ தேவையான அளவு தண்ணியும் புளி கரைச்சலும் இதில் ஊற்ற போகிறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறமா ஒரு சின்ன 1/4 கப் அளவுக்கு புளி கரைச்சல் ஊற்றுறேன். இது ஆப்ஷனல் தான், நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக புளிப்பு டேஸ்ட் பிடிச்சவங்க அது போட்டுக்கலாம். மைல்டாக நல்லாயிருக்கும் புளிப்பு அந்த பருப்பு பொஜ்ஜிக்கு. அதனால் இந்த பருப்பு இது போடுறேன். நீங்கள் புளி கரைச்சல் வேணான்னா தக்காளி இன்னும் ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, நல்லாயிருக்கும்.
இப்போது நான் இந்த பருப்பு கூட சேர்த்து ஒரு விசிலேருந்து 2 விசிலுக்கு வேக வச்சு நீ எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சிறுபருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது 2 மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போடுறீங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணியே நல்லா கொதிக்க வைக்கலாம். நான் சீக்கிரம் ரெடி ஆகிறதுக்கோசம் நான் குக்கர் மூடி போட்டு 2 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பாருங்க சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.